வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ வந்து நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், அது போதும். இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராம்ப்ட்டில் சின்ன சின்ன ஆல்டர் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோட்டோ அப்புறம் இந்த ஒரு குழந்தையோட ஃபோட்டோ 3 ஃபோட்டோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணி நான் கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்ட்டை இங்கே போட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 குழந்தைங்க இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்னடி இது? அது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்டில் இந்த இடத்துல ப்ராக்கெட் கொடுத்துருப்பேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குழந்தையோட ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 2 எடுத்துகிட்டு 1 அப்படின்னு போட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு 3 குழந்தையோட ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட 3 குழந்தையோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்க 3ன்னு மட்டும் போட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களோட 3 குழந்தையோட ஃபோட்டோவுமே அந்த ஃபோட்டோவில் ஆட் ஆகி வந்துடும். இப்போ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இந்த பையனோட ஃபோட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஒரு 2 சென்டென்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பையனோட ஃபோட்டோ வந்து போயிடும். அதே இந்த பொன் குழந்தையோட ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராக்கெட்டில் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 சென்டென்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெண் ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே கிடைக்கும். இப்போ இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா ப்ராம்ப்ட்டுமே அங்கேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க. அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளே எதுவும் சொல்லிடாதீங்க. கரெக்டாக இருந்தால் புரட்டா கரெக்டா.